உலகெங்கும் உள்ள ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த மாதம் பார்த்திங்கன்னா பங்குனி மாத பலன்கள் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த பங்குனி மாதம் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா அந்த வசந்த காலத்தின் தொடக்கம். ஸோ அப்போ அந்த வசந்த காலம்னாவே பார்த்திங்கன்னா சுப நிகழ்வுகளை செய்யக்கூடிய ஒரு காலம் தான். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மலர்கள் எல்லாமே மலர்ந்து கனி உருவாகக்கூடிய ஒரு காலம். அப்போ எப்படின்னா இந்த மாதம் வசந்த காலத்தின் தொடக்கம்னா நிறைய சுப நிகழ்வுகள் வந்து இந்த மாதம் அதிகமாக நடக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய இந்த வள்ளி, அதாவது என்னென்னாக்கா முருகன் திருக்கல்யாணம், மேலும் சிவன் பார்வதி கல்யாணம் எல்லாமே இந்த மாதத்தில் தான் நடந்ததாக சொல்லப்படுது. குறிப்பாக என்னென்னாக்கா இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த பங்குனி உத்திரம் பார்த்திங்கன்னா இந்த நாளில் வரக்கூடிய கடவுளுடைய திருமணத்தில் நிறைய பேர் திருமணம் ஆகாதவங்க போய் பங்கேற்று அந்த திருமண நிகழ்வுகள் முடிஞ்சதுக்கப்புறம், சாமிக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெத்தலைப்பாக்கு தாம்பூலம் தரிக்கணும். ஒரு வெத்தலைப்பாக்கு சுண்ணாம்பு போட்டு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா திருமணம் தடைகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரம் இந்த விஷயத்தை. திருமணத்துக்காக காத்திருக்கவங்க, திருமணம் நடக்கலை, கிரக தோஷம் அந்த தோஷம் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அது எல்லாமே நீங்கி திருமணத்திற்கான ஒரு வாய்ப்புகளை இந்த பங்குனி உத்திரம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்ற ஒரு தகவலுடன் இந்த பங்குனி மாதம் கிரக நகர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி பலன்கள் இருக்குன்றது 12 ராசிக்கும் நம்ம ஒவ்வொரு ராசியை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடகராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும், இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பங்குனி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு தொடக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எடுத்த விஷயங்கள் எல்லாமே ஜாக்பாட்டு மாதிரி இருக்கும். ஸோ அதே போல் என்னென்னாக்கா வருமானம் என்பது பிளான் பண்ண வருமானத்தை காட்டிலும் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் மாதிரி அது இஷ்டத்துக்கு வந்துடும். ஸோ நாம் ஒரு இடத்த ஐடியா பண்ணி வச்சுருப்போம், அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அதே போல் என்னென்னாக்கா நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வந்து ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வ வழிபாடு, குறிப்பாக என்னென்னாக்கா நிறைய பேர் இந்த சிவ ஆலயங்களுக்கு போய் வழிபாடு செய்வதை இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் செய்வாங்க. அதே போல் எடுத்த முயற்சிகள், படிப்பு சார்ந்த முயற்சியாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த காலத்தில் டாக்டருக்கு தான் நான் படிப்பேன் அப்படின்னு மாணவர்கள் சொல்லக்கூடிய நிறைய கடகராசிக்காரங்க இந்த காலத்தில் நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணுவதுக்கு அந்த கோச்சிங் கிளாஸ் சேருவது, இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய முயற்சி, நீட்டுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு வந்து அதிகமாக கடகராசிக்காரர்கள் ஈடுபடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்காக கடினமாக முயற்சி செஞ்சிட்ருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னாக்கா உங்கள் முயற்சியை காட்டிலும் உங்களோட திறமையை வெளிப்படுத்தக்கூடிய விஷயமா பாருங்கள். ஏன்னா எல்லாருக்கும் வந்து முயற்சி செய்கிறது எல்லாருக்கும் ஓகே தான், ஆனால் கூட அந்த திறமையும் வச்சுக்கணும். ஏன்னா உங்களுடைய திறமையை வந்து நீ கடகராசிக்காரங்க எப்போதும் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்த தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய டேலண்ட்டாக இருக்கும், ஆனால் அதுக்கு வெளிப்படுத்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்காது. ஸோ அதனால் என்னென்ன, ஏன்னா நிறைய பார்த்தீங்கன்னா நண்பர்களால் இல்லை தேவையில்லை சூழ்நிலைகளால் நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால் என்னென்னக்கா இதை நம்ம சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானையே அந்த என்ன சொல்லுவாங்க, ப்ரமோட் பண்ணிக்கிற மாதிரி தன்னைத்தானையே தாழ்வு மனப்பான்மை பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை இவங்க தவிர்த்தாவே வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்குது. நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் புதிய வாகன சேர்க்கை என்பது இருக்குது. நிறைய பேர் இந்த காலத்தில் புதிய வாகனம் வாங்குவது, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் இந்த ஏதாவது ஸ்கீம் போட்டாங்கன்னா அதன் மூலிமா நிறைய வாகன சேர்க்கை கிடைக்கிது. இந்த காலம் கவர்மெண்ட்டில் வீடு கொடுப்பாங்க இல்லையா, நிறைய பேருக்கு வீடு அலாட்மெண்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கடகராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். என்ன நடந்தாலும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக கடகராசிக்காரங்க இந்த காலத்தில் என்னென்ன இந்த சொத்து சார்ந்த விஷயத்தில் நிலம் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு செக்மேட் மாதிரி இருக்கும். ஸோ சில பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க, இடம் சார்ந்த விஷயம் ரெஜிஸ்ட்ரேஷன், நிறைய பேருக்கு டாக்குமெண்ட் இஷ்யூஸ் வந்து இந்த காலகட்டத்தில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்டும் கிளியராக இருக்குது. ஏதோ ஒரு டாக்குமெண்ட் பார்த்திங்கன்னா என்றைக்கோ நடந்த ஒரு விஷயத்தில் ஒரு வில்லங்கம் வந்து இருக்கும். அந்த வில்லங்கமான சொத்தை இவங்க ட்ரை பண்ணுறதுனால இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனையாவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்னென்னாக்கா ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்க ஈடுபடக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் ஏதாவது புதிய வீடு வாங்குறீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிஸ்பியூட் டாக்குமெண்ட்ஸு இல்லை டூப்ளிகேட் டாக்குமெண்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் கையில் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் கடகராசிக்காரர்களை கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் அப்படின்றதான் சொல்லுவேன். ஏன்னா டாக்குமெண்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாலும் சரி, நீங்கள் வீடு வாங்கினாலும் சரி, அடுத்தவர்களுக்காக நீங்கள் வீடு வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னாலும் சரி, இந்த டாக்குமெண்ட்ஸ் அந்த விஷயத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா அதில் ஏதாவது ஒரு வில்லங்க வந்து அதுவே உங்கள் பேருக்கு ஒரு இழிவை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லைன்னா நீங்கள் சொத்தெல்லாம் வாங்கிடுவீங்க, வாங்கினதை அனுபவிக்க முடியாமல் போயிடும்.
நிறைய பேர் சொத்தை வாங்கி வச்சுட்டு அனுபவிக்க முடியாமல் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான சூழல்கள் வந்துடும். ஸோ அதை கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா அதை சரி பண்ணிக்க முடியும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வெளியூர் வெளிநாடு பயணங்கள் ஏதாவது நீண்ட தூர பயணங்கள் ஏதாவது போட்டுருவோம், அந்த பயணங்கள் எல்லாமே திடீர்னு கேன்சல் ஆகிடும். இல்லை நீங்கள் கேன்சல் ஆனால் கூட நிறைய பேர் ஃப்ளைட் புக் பண்ணியிருப்பாங்க, ஒன்று ஃப்ளைட்டை இவங்க மிஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஃப்ளைட்டே கேன்சல் ஆகிறது, இந்த ட்ரெயினில் புக் பண்ணியிருப்பாங்க, இந்த ட்ரெயின் கேன்சல் ஆகுது. இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுமானால் கண்டிப்பாக ஏற்படுவதற்கு தயாராக இருக்குது. சில பேருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி ஏறி இருப்பாங்க, பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் எடுத்துகிட்டு போயிருக்கணும். ப்ரூஃப் எடுக்கணும்னா கடகராசிக்காரர்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா டிடிஆர் வந்து அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணி அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் பயணம் செய்யும் போது உங்கள் கையில் அந்த டாக்குமெண்ட்டு அந்த பேப்பர்லாம் இருக்குதான்னு நிறைய செக் பண்ணிட்டு போகணும். ஏன்னா அவசரத்தில் என்னென்னாக்கா அந்த முக்கியமான விஷயத்தை கேரி பண்ணாமல் விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அதனாலேயே உங்களோட பயணம் ரத்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க, இல்லை டிடிஆர் உங்களை இறக்கி விட்ருவார், இல்லை அந்த விஷயம் கேன்சல் ஆகும். ஸோ இந்த மாதிரியான விஷயம். அதனால் என்னென்னாக்கா இந்த மாதம் நீண்ட தூர பயணங்கள் ஏதாவது பிளான் பண்ணுறீங்கன்னா அடுத்த மாதத்துக்கு தள்ளி வச்சுருங்க. இல்லை இந்த மாதம் கடைசியில் போட்டுருங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா எல்லா விஷயமும் ஓரளவுக்கு சுமூகமாக மாறிவிடும். ஸோ அதனால் அதை பாருங்கள். ஸோ மனம் பார்த்திங்கன்னா எப்பொழுதும் ஒரு அழுத்தத்திலே இருக்கும். ஸோ மன அழுத்தம் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் இருக்கும். அதே போல் கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு மறைமுக காதல், அந்த மாதிரி இனம் புரியாத ஒரு காதல் வாய்ப்புகள்லாம் ஏற்படும். இது எல்லாமே ஒரு ஷார்ட் டைமாக தான் இருக்கும். இல்லை காதலில் நிறைய பேருக்கு பிரச்சனையும் வரும். ஏற்கனவே காதல் செஞ்சவங்களுக்கு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை புதுசாக பார்த்திங்கன்னா திடீர் காதல் அப்படின்ற மாதிரி பட்டதும் கண்டதும் காதல் அப்படின்ற மாதிரி திடீர் காதல் வாய்ப்புகளும் ஏற்படும். ஸோ அப்போ காதல்லாம் ஏற்படும் போது நல்லதாக கெட்டதானா சரியான நபரை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நன்மையை தரும், இல்லைன்னா வருத்தத்தை கொடுக்கும். ஸோ அதனால் அது காதலை கொஞ்சம் பொறுமையாக அக்செப்ட் பண்ணிக்கிங்க. மேலும் பார்த்திங்கன்னா திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் வந்து திருமணத்திற்கான ஒரு ஏற்ற ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு திருமண பாக்கியம் வந்து குடும்பத்திலேருந்தே அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு அரசியல் தொடர்புள்ள வரன்கள் வந்து அமையும். ஸோ குறிப்பாக இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா இந்த பேச்சு, தேவையற்ற பேச்சு, இந்த வரதட்சணை, இந்த மாதிரியான சுய கௌரவம் இதெல்லாம் பார்த்துட்டு சில பேருக்கு திருமண தடைகளும் ஏற்படும். ஸோ அதனால் என்னென்னாக்கா அதிக எதிர்பார்ப்பு இல்லாமல் பார்க்கக்கூடிய திருமணங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா திருமணத்துக்கு தடையே பார்த்திங்கன்னா இவங்களோட மனம்தான் இருக்கும். ஸோ நிறைய பேர்லாம் இல்லைன்னா தாய்மாமன் வந்து ஏதாவது ஒரு குட்டி கலாட்டம் பண்ணிட்டு போயிடுவார். ஸோ அதனால் இந்த மாதம் கடைசிக்கு அப்புறம் அந்த திருமண விஷயங்கள்லாம் எடுத்திங்கனாவே உங்களுக்கு சிறப்பான ஒரு தன்மையை கொடுக்க தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேலும் வேலை சார்ந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா வேலை சார்ந்த விஷயத்தில் திடீர் வேலை இழப்பு. நிறைய பேர் இந்த காலத்தில் விஆர்எஸ் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. விஆர்எஸ் கொடுக்கறது இல்லைனாக்கா வேலையில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் டாக்குமெண்ட் எரர் பண்ணியிருப்பாங்க, ஏதோ ஒரு விஷயம் பண்ணது, அந்த விஷயம் வந்து இப்போ ஹைலைட் ஆகி நிறைய பேர் வேலையை விட்டு தூக்குறது, வேலை இழப்பு, இந்த மாதிரியான கடகராசிக்காரர்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வேலை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு செக்கை ஒன்று அப்ரூவல் பண்ணியிருப்பீங்க, பார்த்தா அக்கௌண்ட்டில் காசு இல்லாத செக்கை அப்ரூவல் ஆகிருக்கும், அதுக்கான பெனால்ட்டி நீங்கள் கட்டுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் கடகராசிக்காரர்கள் இந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய கடகராசிக்காரர் ரொம்ப விழிப்பாக இருந்துச்சுன்னா, ஏன்னா வேலையில் ஏதாவது ஒரு விஷயத்தினால உங்களுக்கு அசிங்கம், அவமானம், இல்லை வேலையை விட்டு தூக்குறது, இந்த மாதிரியான நிகழ்வுலாம் நடக்க இருக்குது. ஸோ இந்த பங்குனி மாதத்தில் கொஞ்சம் ரொம்ப முக்கியமான விஷயத்தை மட்டும் செய்யுங்க. லைட்டான விஷயத்தை அடுத்த மாதத்தை தள்ளி போடுங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.